Hi viewers, welcome to my channel. நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும்னா பக்கத்துல இருக்க subscribe பட்டனை press பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் press பண்ணிடுங்க. குழந்தைகளுக்கு விருப்பமான மீன் மஞ்சூரியன். குழந்தைகளுக்கு மீன் என்றால் மிகவும் பிடிக்கும். இன்று மீனை வைத்து ஹோட்டலில் செய்வதை போல மஞ்சூரியன் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: துண்டு மீன் 1.5 கிலோ, சோள மாவு, மைதா தலா 25 கிராம், முட்டை 1, கொத்தமல்லி சிறிது, எண்ணெய், உப்பு தேவைக்கேற்ப, வெங்காயம் 2, பூண்டு 6 பல், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 5, சோயா சாஸ், தக்காளி சாஸ், வெங்காயத்தூள் தேவைக்கேற்ப. செய்முறை: கொத்தமல்லி, வெங்காயத்தூள், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் சோள மாவு, மைதா, முட்டை, உப்பு சேர்த்து ஒன்றாக கலந்து அதில் மீனை போட்டு சிறிது தண்ணீர் தெளித்து நன்றாக கலந்து அரை மணி நேரம் அப்படியே வைக்கவும். ஊற வைத்த மீனை சூடான எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். மற்றொரு கடாயில் சிறிது எண்ணெய் சேர்த்து சூடானதும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி சோயா சாஸ், தக்காளி சாஸ், மீன் சேர்த்து நன்றாக வதக்கி இறக்கவும். கடைசியாக அதில் கொத்தமல்லி, வெங்காயத்தூள் போட்டு சூடாக பரிமாறவும். சூப்பரான மீன் மஞ்சூரியன் ரெடி. மாலை நேர ஸ்நாக்ஸ் பட்டாணி கபாப். மாலையில் பள்ளியில் இருந்து வரும் குழந்தைகளுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்க விரும்பினால் பட்டாணி கபாப் செய்து கொடுக்கலாம். இன்று இதன் செய்முறையை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி அரை கப், கடலை பருப்பு அரை கப், புதினா கொத்தமல்லி தழை சிறிதளவு, இஞ்சி 1 துண்டு, பூண்டு தேவைக்கேற்ப, மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு சிறிதளவு, ரொட்டி தூள் சிறிதளவு, எண்ணெய், உப்பு தேவைக்கேற்ப. செய்முறை: கொத்தமல்லி, பூண்டை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். கடலை பருப்பு, பச்சை பட்டாணி இரண்டையும் தனியாக வேக வைத்து மிக்சியில் விழுதாக அரைத்து கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் இஞ்சி, புதினா, கொத்தமல்லி தழை, பூண்டு ஆகியவற்றுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பின்னர் அதனுடன் பட்டாணி, கடலை பருப்பு விழுது, மைதா, உப்பு சேர்த்து நன்றாக பிசைந்து கொள்ளவும். பின்னர் அந்த கலவையை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி ரொட்டி தூளில் பிரட்டி கொதிக்கும் எண்ணெயில் போட்டு பொரித்தெடுத்து ருசிக்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் பட்டாணி கபாப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.